விடும் ஆயர்கள் வேங்குழல் ஓசையும் வேங்குழல் ஓசையும் வேங்குழல் ஓசையும் விடைமணி குரலும் விடைமணி குரலும் விடைமணி குரலும் ஈட்டிய இசை திசை ஈட்டிய இசை திசை ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் பரந்தன வயலுள் பரந்தன வயலுள் இருந்தின சுரும்பினம் இருந்தின சுரும்பினம் இருந்தின சுரும்பினம். In some books you will have irindana, both are right. Irindana surumbinam. Okay. இலங்கையர் குலத்தை இலங்கையர் குலத்தை இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வாட்டிய வரிசிலை வாட்டிய வரிசிலை வானவரேரே 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 மாமுனி வேள்வியை காத்து மாமுனி வேள்வியை காத்து மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் 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 ஆட்டிய அடுத்திரல் ஆட்டிய அடுத்திரல் ஆட்டிய அடுத்திரல் அயோத்தியம் அரசே அயோத்தியம் அரசே அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா 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 பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே. Good. Next go to please to say line by line. Janani Sridharanji. Janani Sridharanji, please unmute. Anita Krishnanji. Anita Krishnanji, please unmute. Yes, ma'am. Hari Om. Vanakkam Guruji. Vanakkam. மேட்டில மேதிகள் தலைவிடும் மாயர்கள் மேட்டில மேதிகள் தலைவிடு மாயர்கள் மேட்டில மேதிகள் தலைவிடு மாயர்கள் வேங்குழல் ஓசையும் விடைமணி குரலும் வேங்குல ஓசையும் விடைமணி குரலும் வேங்குல ஓசையும் விடைமணி குரலும் வேங்குழல் ஓசையும் குழல் is flute. Okay, make it correct one. வேங்குழல் ஓசை ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் இருந்தின சுரும்பினம் இலங்கையர் குலத்தை இருந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை இருந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரேரே வாட்டிய வரிசிலை வானவரேரே வாட்டிய வரிசிலை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்து மாமுனி வேள்வியை காத்து மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் 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 ஆட்டிய அடுத்திரல் அயோத்தியம் அரசே ஆட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே ஆட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. Yes, we can have one more devotee also. Okay, Guruji. Nagamani ji. Nagamani Badam. Narayana. Harikom. மேட்டில மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் மேட்டிய மேலிதில் தலைவிடும் ஆயர்கள் மேட்டி இள is young calves. மேட்டில மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் மேட்டில மேதிகள் தலைவிடும் அயர்கள் மேட்டில மேதிகள் தலைவிடும் அயர்கள் ஆயர்கள் are the herdmen. வேங்குழல் ஓசையும் விடைமணி குரலும் வேங்குரல் ஓசையும் விடைமணி குரலும்
வேங்குரல் ஓசையும் விடைமணிக் குரலும் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் இருந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை இருந்தின சுரம்பினம் இலங்கையர் குலத்தை இருந்தின சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரேரே வாட்டிய வரிசிலை வானவரேரே வாட்டிய வரிசிலை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்து மாமுனி வேள்வியை காத்து மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் 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 ஆட்டிய அடுத்திரல் அயோத்தியம் அரசே ஆட்டிய அடுத்திரல் அயோத்தியம் அரசே ஆட்டிய அடுத்திரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. Yes. Now we will just see the brief meaning of this pasuram. As the Alvar proceeds to tell the Bhagavan the indicators of the dawn of the day. That day is already there. The sun has come out. Here he is giving some more indications. Mettila medigal talaividam ayargal. Ila medigal is the young calves with the cows. So what these Yadavas, what they are doing is they are holding the calves. They have left the calves. They normally hold it with a rope that they have talaividam. They leave the ropes and make them graze on the fields. And when they go, they take the flute with them. So that they play the flute and take the calves and the cows to graze the lands, graze the fields. So that the sound of the flute and osai veingudal osayum vidaimani kuralam. Vidaimani is that bell which has been tied on the necks of the cows and the calves. So when the cows and the calves, when they move, no, they just shake their head, and the sounds of the bells of the these cattles itiya isai. So the sounds which are made by these flute and the bells, disai parandana means it has spread in all directions. Vayalul is the fertile fields. Irindana surumbinam. So once the sun has come out, the beetles are very happy because the flowers bloom, which has been indicated in the previous pasuram, and they want to suck the nectar from the fields. Irindina surumbinam. So these beetles have they are very happy moving around in the fields. So these are the indications of the nature's beauty. Then in the next 4 lines, what he says is Ilangayar Kulattai Vaatiya Varisilai Vanavar Ere. Means Ilangayar Kulattai is one, the Lord. Then you must be, the moment you heard the name of the Ilanka or the Ravana, you know that he speaks about the Rama Avatar. So Ilangayar Kulattai, he just destroyed the whole the clan, I mean the whole race of the Rakshasas there at Sri Lanka. Ilangayar Kulattai Vaatiya Varisilai Vanavar Ere means, and he is one who destroyed the evil forces. Mamuni Velve Kath. Varisilai Vanavarere means he is one who is holding the Sharangam, is the name of the bow and arrow which Sri Rama was having it. Mamuni Velve Kath. Not only that, he also protected the sages or the rishis in the forest before even proceeding to Lanka. When Vishwamitra came and requested Sri Rama to protect the yaga and yajnas conducted by the rishis in the forest. Avapiradam is normally one who are staying near the temples. They know that in the temple also, after the festivals, they do Tirthavari. That is the Lord, they symbolically, they take the Chakratalvar and immerse in the temple tankard. That is Tirthavari, we say. That is after some good actions, they take the Mangala Snanam. That is Avabirdam is the Mangala Snanam, to know it simply. Atiya Adithiral Ayodhyam Arase. So after describing the actions of the Sri Rama during Rama Avatar, he says, Atiya Adithiral Ayodhyam Arase. You are the king of the, or the emperor of the kingdom of Ayodhya. So who is none other than Sriman Narayana, and who is lying on this Adisesha bed at Srirangam is the same
Sri Ranganatha. So Arangathamma Palli Elundarulaye. So please wake up from your yogic sleep. And for the benefit of many devotees, just in few minutes I'll just tell in Tamil the meaning of these 4 pasuram what we have seen today. முதல் பாசுரத்துல கதிரவன் குணதிசை, அதாவது சூரியன் வந்து இளங்காலை, அந்த காலை நேரத்துல சூரியன் உதித்து முதல்ல இளங்காலையில பார்த்தோம்னா அந்த மவுண்டன்ஸ், அந்த மலையினுடைய சிகரத்துல முதல்ல தெரியும். ஹில்லி ஸ்டேஷன்ஸ் லைக் பத்ரிநாத் அந்த மாதிரி இடத்துக்கு போனோம்னா நம்ம தரிசனம் பண்ணலாம். காலங்காத்தால 2:30 மணிக்கெல்லாம் சூரியோதயம் வரும் பொழுது முதல்ல அந்த சிகரத்து மேல அந்த சூரியனுடைய கதிர்கள் விழும். அததான் இங்க ஆழ்வார் சொல்றார். அந்த சூரியன், அந்த மலை முகட்டுல வந்த சூரியன் என்ன ஆறுது, அதனால கனவிருளகன்றது, இருளெல்லாம் நீங்கெடுத்து மலர்கள் மலர ஆரம்பித்தன, தேன் ஒழுக ஆரம்பித்தது. அரசர்கள், அதாவது தேவர்கள்லாம் வந்து கூட்டமா கோவிலுடைய எதிர்பக்கத்துல நின்னு உன்னுடைய தரிசனத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கா. அதனால அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துள்ளாயேன்ற 2வது பாசுரத்துல முல்லை மலர்களை தழுவி வந்த அந்த இளங்காற்று, கீழ்காற்று, மாருதம்னா கீழ்காற்று, கீழ் திசையில இருந்து வர காற்றுகள் வந்துடுத்து. அதனால மலர்படுக்கையில பள்ளி கொண்டிருந்த அந்த அன்னப்பட்சிகள்லாம் மழை போல விழுந்த அந்த பனி துளிகள்னால தன்னோட சிறகுகளை உதறிண்டு எழுந்திருக்க ஆரம்பிச்சதுக்கு குகை போன்ற தன்னோட வாயை திறந்து கொண்டிருந்த அந்த முதலை வந்து என்ன பண்றதுன்னா, தன்னுடைய கூரிய விஷப்பற்களால அந்த கஜேந்திரனுடைய யானைய கால கடிக்க அது வருத்தப்பட அதனுடைய துயர் தீர்த்த எம்பெருமானே அரங்கத்தம்மா அப்படிங்கிறார். 3வது பாசுரத்துல வந்து, முதல் பாசுரத்துல வந்து சிகரத்தை அணைத்த அந்த சூரியனுடைய கதிர்கள் வந்து சுடரளி பறந்தன, எல்லா திசைகளிலும் பரவ ஆரம்பிடுத்து. அதனால என்ன ஆயிடுச்சு, பனி, அதாவது வானத்துல வந்து மின்னு கொண்டிருந்த நட்சத்திரங்களுடைய ஒளி மங்கிடுத்து, சந்திரனும் கண்ணுக்கு தென்படல. கீழ் திசையில இருந்து வந்த காற்றுகள் வந்து தேக்கு பாக்கு மரங்கள், இதனுடைய மரங்கள்ல இருக்க அந்த பாளைகளுடைய அதை தழுவி வந்த காற்று வந்து அதனுடைய வாசனைகளையும் சேர்த்து எடுத்துன்னு வந்தது. வைகரை கூர்ந்தது மாருதம். திருப்பி அந்த கீழே காற்றுக்கு என்ன பேரு, மாருதம். தெற்கு திசையிலேருந்து வர காற்றுக்கு தென்றல். சோ ஒரு திசையிலேருந்து வர காற்றுக்கு தமிழ் இலக்கியத்துல ஒரு பேர் இருக்கு. திகிரியின் தடக்கை, தன்னுடைய தடக்கையில பரந்த தோள்களையுடைய தன்னுடைய கைகள்ல வந்து தாங்கிக் கொண்டிருந்த ஆழியை அதாவது சக்கரத்தாழ்வானை அணைத்து கொண்டிருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் யாரு, அவர் ஹீஸ் none other than ஸ்ரீ ரங்கநாதா அட் ஸ்ரீரங்கம். பள்ளி எழுந்தருளாயேங்கிறார். இந்த பாசுரத்துல மேட்டிளமேதிகள் தலைவிடுமாயர்கள், அதாவது பொழுது விடிஞ்ச உடனே இந்த ஆயர்கள்லாம் என்ன பண்றா, மாடுகளையும் கன்றுகளையும் வயல்ல மேய விடும் பொழுது அவ வந்து கையில புல்லாங்குழல் எடுத்துன்னு போறாங்க. அந்த புல்லாங்குளுடைய ஓசையும் அந்த மாடுகளுடைய கழுத்துல மாட்டி இருக்கிற அந்த விடைமணி குரலும் அந்த மணிகளோட ஓசையும் சேர்ந்து இட் இஸ் அன் இண்டிகேஷன் ஃபார் தி டே பிரேக், பொழுது விடிந்து விட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். இதனால என்ன ஆகுது, மகிழ்ச்சியோட மலர்கள் வந்து தேனை பொழிய ஆரம்பிச்சோன்னா மகிழ்ச்சியோட அங்க இருந்த சுரும்பினம் வண்டுகள் இனங்கள்லாம் ரீங்காரம் இட்டு போறது. இது வந்து இதெல்லாமும் திருப்பி இண்டிகேஷன்ஸ் ஃபார் தி டே, அதாவது பொழுது விடிந்து விட்டதற்கான அடையாளங்களை ஆழ்வார் காமிக்கிறார். இந்த பாசுரத்துல ராமாவதார பத்தி பேசுறார். அதாவது இலங்கையர் குலத்தை, அந்த அரக்கர் குலத்தை அடியோடு அழித்தவரும் ரிஷிகளோட தவத்தை, அதாவது யாகங்களையும் தவங்களையும் காத்தவருமான சாரங்கம் என்னும் வில்லை கையில் தாங்கி கொண்டிருக்கின்ற ராமாவதார அயோத்தி எமரசே, அயோத்திக்கு அரசனான ராமபிரானே. இதுல இன்னொரு என்னன்னா, ஸ்ரீரங்கத்துல வந்து உள்ள பள்ளி கொண்டிருக்கிற பெரிய பெருமாள் வந்து கிருஷ்ணாவதாரமாகவும், நம்பெருமாள் அவர் வந்து ராமனுடைய அவதாரமாகவும் கருதப்படுறான். இது ஒரு விஷயம். அது அயோத்தி எம்மரசே, அப்படிப்பட்ட அயோத்திக்கு அரசனான திருவரங்கத்தம்மானே, திருவரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கிற அரங்கத்தம்மானே பள்ளி எழுந்துருளாயே. இதுதான் இந்த 4 பாசுரத்துக்கான தமிழ் விளக்கம் சுருக்கமாக. So tomorrow again we will move on to the next pasuram, that is the 5th pasuram. Keep practicing it, and people who are not having Tamil as their mother tongue, please practice to pronounce ra and la properly, so that you will enjoy the pasuram, saying it in a as nearest to the perfect thing. Om Namo Venkatesaya. Tondradi Pudiyalvar Thiruvadigalai Sharanam. Namaste Guruji. Thank you Guruji. Namaste Guruji. Hari Om. Lakshmీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం శ్రీ విష్ణు చిత్త కులనందన కల్పవల్లీం శ్రీరంగరాజ హరిచందన యోగదృశ్యాం సాక్షాత్ క్షమాం కరుణయా కమలామివాన్యాం గోదామనన్య శరణ శరణం ప్రపద్యే. ఓం నమో వెంకటేశాయ. May pranam surely there is some power cut in my place, that's why you can see the background as dark, but anyway let's proceed.
So let me chant the pasarams that we learnt yesterday. That is pasaram number 5 and 6 slowly so that you can follow with me. மாயனை மன்னு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவும் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். Let's move on to pasaram number 7. First volunteer. Hari Om Guruji. Punita Arvind CH ji. Krishna ji. Hello. Rajeshwari ma'am, please repeat the name ma'am. Punita CH. Om Namo Narayana ma'am. Om Namo Narayana. கீச்சிகி சென்றெங்கும் Kishuki Shenrangam ஆனைச்சாத்தன் கலந்து Anaichatan Kalandu பேசின பேரரவம் Peshina Pecharavam பேரரவம் Peraravam Peshina Peraravam கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே Ketilayo Peipanne பேய்ப்பெண்ணே Peipenne காசும் பிறப்பும் காசும் பிறப்பும் கலகலப்பப் கைப்பேர்த்து கலகலப்பை கை பேர்த்து கலகலப்ப கை பேர்த்து. Correct. Go ahead. Once again. கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழல் வாசனரும் குரல் குழல் ரா குழல் குழல் you have to fold your tongue ரா வாசனருங்குழல் வாசனரும் குரல் ஆய்ச்சியர்மத்தினால் ஆய்ச்சயர்மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாயகப்பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் Good. Next person. Namo Narayana. Aravind Krishna ji. Please unmute. Aravind Krishna ji. Guruji, is it full pasaram Guruji now? No, half. Half. Aravind Krishna ji. Namo Narayana. Namo Narayana. கீச்சிகி சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து
ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் பேசின பேச்சரவம் பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் காசும் பிறப்பும் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து கலகலப்ப கைபேர்த்து கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் 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 ஆய்ச்சியர் மத்தினால் ஆய்ச்சியர் மத்தினால் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த 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 தைரரவம் கேட்டிலையோ தைரரவம் கேட்டிலையோ தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாயக பெண் பிள்ளாய் நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி நாராயணன் மூர்த்தி நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் கேசவனை பாடவும் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நீ கேட்டே கிடத்தியோ நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் 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 இரவேலோரெம்பாவாய் இரவேலோரெம்பாவாய் இரவேலோரெம்பாவாய். Thank you. Next person. நமோ நாராயண. Namo Narayana. Arunaji, please recite. நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம். கீச்சிகி சென்றெங்கும் ஆனை சாத்தன் கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன். Once again. One more time. Once more. கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன். கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய் தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். நமஸ்காரம். Thank you. So we saw that in the first 5 Pasuram is Avatarika, the introduction. From the 6th to 15th, she is waking up her friends. So the first person she woke up was on the 6th Pasuram. We saw that yesterday. Here she is waking up another person. So there she is giving 2 evidences. Just as we saw that Tondradipudi are giving evidence of the day has dawned. Similarly, Andal is giving this evidence of the day has dawned. The first evidence she is saying, Kichiki Chendengam Anaichatan Kalandu Pesina Pecharavam Ketilayo. So this Bharadwaja Pakshi, they are called as Anaichatan. It's also called as Valinam Pakshis in Tamil. So these are the 2 birds. That is the male bird is going out to bring food. They go out early in the morning. So before leaving, she is talking to the female bird. So Kichiki Chendengam Anaichatan Kalandu. Kalandu means it is talking to the female bird. So they are all talking, and therefore the noise is coming out like kishi kishi.
And Anechatan, the birds, Kalandu Pesina Pecham, that means they have been talking, and that Peraram, that means the big noise. Peraram, the Narvam is noise, Peraram is big noise. That is the big noise or the sound that you are not able to hear that. Peraram Ketil, have you not listened to that? Have you not heard that, the noise between the talking between the two birds? Bharadvaja Pakshi. Paper name, that means the paper name means your pay refers to the tamasic quality. So early in the morning you are sleeping. Sleeping is an indication of the tamasic quality. So you are full of tamasic qualities. You keep sleeping. That's one meaning of the paper name. Normally, Andal is these friends are not sleeping. Actually, they are in samadhi avastha. So they are always thinking about Krishna, and therefore they have been enjoying their meditation with Krishna. And therefore, but then in bhakti, we should always join in the sangam, and then for share the Bhagavan also says in Gita, parasparam bodhayanta. That means they share their experiences with the other devotees. So she is calling out the people only to share their experiences. So that's why Pei Penne. That means she was all the night she was enjoying the company of Sri Krishna Paramatma, and therefore early in the morning she has fallen to sleep. So that's why she's saying Pei Penne. Other quality of pay is that is whenever that this ghost or something is there, any person who is coming near that place, that's why you find accidents happening in the same place again and again, because the pay has the habit of pulling all the ghosts, pulling towards itself, and that's why she has the habit of pulling all the devotees of Krishna towards herself, and therefore she is addressed as Pei Penne. Kasum Pirap, that is one evidence. That is the birds are chirping, and then they started talking to each other. Have you not heard that great sound? That's the one evidence. The second evidence is Kasum Pirappum Kalakalappa Kaipethu Vasan Arungural Achir Matinal Vosepadutta Taidaravam Ketilu. That means all these the Gopikas have got up early in the morning. So normally they get up early in the morning, and then they chant this, this curd to get the curd, to get this, the Navanitam or this butter. Because once the sun starts shining, the butter will completely melt, and they won't be able to get the butter in a solidified form. So they get up early in the morning, and therefore they start churning this, this curd to get this milk, to get this, butter. So that's what she's saying. Kasam Pirapam Kalakalapam. When they are churning that, this curd with the churning rod, Kasu and Pirappa refers to the, this Achitali Amaitali. That's what they call in this Gopa community. That is the one. And Mangala Sutra is given by the bride side, and one Mangala Sutra is given by the bridegroom side. So they have the two, this Mangala Sutras. When they chant, these Mangala Sutras are, hitting against each other. Kasam Pirapam. One refers to this one Mangala Sutra, other Mangala Sutra, Kasam Pirapam. Kalakalappa. That means it is hitting against each other and is creating that noise. Kasam Pirapam, Kalakalappa, Kaipethu. They are also moving from one hand to another when they chant this Kaipethu. Vasa Narungural Achya. Vasa Narungural, they are all got up early in the morning, they've taken bath, and they have applied this, this beautiful, this fragrance of that, the fragrant flowers on their tresses. Vasa Narungural means the tresses. Narungural, beautiful tresses. Vasam, that means it is also giving out beautiful fragrance. Even if you don't get up or hear the noise, at least that fragrance should come to your nose. No, you are not able to smell that fragrance. That's why she's saying, Vasa Narungural Aichir Matinal Vose Padutta. So when they are churning that, the churning rod is making huge noise. Matinal Vose Padutta Taidaravam. So when they are churning that, the milk, but this curd, are you not able to hear that noise? First of all, when they are the Kasam Param, that means the two Mangala Sutras hitting against, that is creating a noise. Even if you're not able to hear that noise, they are also changing from one hand to another. That is also creating another noise. Or if they are having the beautiful flowers on their heads, that is creating fragrance. That at least you must be able to smell that, even though you are closing your eyes. So that is also another evidence. The last one is the churning, the milk itself. When they are being churned, also it is creating a huge noise. Are you not able to hear that noise? So that's what she is talking about. Now that they have addressed her as Pei Pillai, she must have got upset, and therefore let us address her as a great lady. That means she is also, the previous person they addressed as Pillai. Pillai means the novice, the new one, youngest one. Whereas she is the leader of that. Nayaka Penpillai, she is our leader. The leader must lead from the front, So that's why you are being the leader. How can you keep sleeping when all of all your followers have come and then come to your place? As the leader, you are supposed to be the first person to get up, and therefore you are not getting up. Nayaka Penpillai. Narayanan Murti Keshavanai Padum Nikete Kedatyu. So that we are all chanting the name of the Lord. Narayana, we are chanting the name of Narayana, and also Kesava. Kesava is Kesi Hanta Kesava. That means one who killed that Asura Kesi. Krishna Paramatma is called as Keshava, because he killed that Asura called Kesi, who came in the form of this horse,
Bhagavan killed him, and therefore he's called as Kesavaha. So we are chanting the name of Keshava, and Krishna is so dear to you, and we are chanting the name of Keshava, and still you are sleeping. Keshavane padam nikete kadatiyo. You are still sleeping on your bed. Deshamudaya means tejas. You have got this glow on your face. You are shining. You have got a divine body, divine face. Deshamudaya Thiruppavai Thiruppaliyezhuchi. So come and open the door so that you can also join along with us. Let's all keep chanting the name of the Lord and go to the Yamuna river, take bath, and then complete this Vratam. That is what she is being addressed. Now the Alvar who is being referred to is the Kulasekara Alvar. The reason being, first one is this Nayaka Penpillai. So the Kulasekara was a king in the Chera kingdom, and therefore he is Nayaka Penpillai. Narayan with the Keshavanam Desamudaya. One meaning of Desam is you have got a land. That means you have got this land to administer, and therefore the Alvar being referred to is Kulasekara Alvar in this passage. Let's move on to the next Pasuram. Pasuram number 8. First volunteer. Jagadish ji, please unmute. Jagadish ji, please. Hello. Om Namo Narayana. Om Namo Narayana. Kirvanam Vellendru. Kirvanam Vellendru. Kirvanam Vellendru. Yerumai Shiruveedu. Nerumai Shiruveedu. Nerumai Shiruveedu. Not Nerumai. Yerumai Shiruveedu. Oh, sorry. Erumai Shiruveedu. Erumai Shiruveedu. Meivan Parandanakan. Meivan Parandanakan. Meivan Parandanakan. Mikkulla Pillaigalum. Mikkulla Pillaigalum. Mikkulla Pillaigalum. Povan Pogindrarai. Povan Pogindrarai. Povan Pogindrarai. Pogamal Kathunai. போகாமல் காத்து உன்னை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கூவுவான் வந்து நின்றோம். கூவுவான் வந்து நின்றோம். போது கலமுடைய பாவாய். போது களமுடைய பாவாய். போது களமுடைய பாவாய். எழுந்திராய். 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 பாடிப்பறை கொண்டு. பாடிப்பறை கொண்டு. பாடிப்பறை கொண்டு. மாவாய் பிளந்தானை. மாவாய் பிளந்தானை. மாவாய் பிளந்தானை. மல்லரை மாட்டிய. மல்லரை மாட்டிய. மல்லரை மாட்டிய. தேவாதி தேவனை. தேவாதி தேவனை. தேவாதி தேவனை. சென்று நாம் சேவித்தால். சென்று நாம் சேவித்தால். சென்று நாம் சேவித்தால். ஆவாவென்றாராய்ந்து. ஆவா என்றாய்ந்து. ஆவா என்றாய்ந்து. ஆவாவென்று. 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 ஆராய்ந்து. 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 அருளேலோர் எம்பாவாய். அருளேலோர் எம்பாவாய். அருளேலோர் எம்பாவாய். Thank you. Next person. நமஸ்தே. Nanda Hari Vallabi. Nanda Hari Vallabi, please. Om Namo Narayana Guruji. Om Namo Narayana. How old are you? 11 years Guruji. Good. கீழ்வானம் வெள்ளென்று. கீழ்வானம் வெள்ளென்று. கீழ்வானம் வெள்ளென்று. எருமை சிறுவீடு. எருமை சிறுவீடு. எருமை சிறுவீடு. மேய்வான் பரந்தனகான். மேய்வான் பரந்தனக்கான். மேய்வான் பரந்தனக்கான். மிக்குள்ள பிள்ளைகளும். மிக்குள்ள பிள்ளைகளும். மிக்குள்ள பிள்ளைகளும். போவான் போகின்றாரை. போவான் போகின்றானை. போவான் போகின்றாரை. போகாமல் காத்துன்னை. போகாமல் காத்துன்னை. போகாமல் காத்துன்னை. கூவுவான் வந்து. பூவுவான் வந்து.
பூவுவான் வந்து கூவுவான் கூவுவான் வந்து பூவுவான் வந்து பூவுவான் வந்து பா இட் இஸ் கா கூவுவான் வந்து கூவுவான் வந்து கூவுவான் வந்து correct. நின்றோம் கோதுகலமுடைய நின்று கோது களமுடைய நின்று கோது களமுடைய நின்றோம் கோதுகலமுடைய நின்றோம் கோது களமுடைய நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாவாய் எழுந்திராய் பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு பாடிப்பறை கொண்டு பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மாவாய் பிளந்தானை மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய மல்லரை மாட்டிய மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை தேவாதி தேவனை தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் சென்று நாம் சேவித்தாள் சென்று நாம் சேவித்தாள் ஆவாவென்றாராய்ந்து ஆவாவென்றாராய்ந்து ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அருளேலோர் எம்பாவாய் அருளேலோர் எம்பாவாய். Thank you. Very good. Very well said. Thank you, Guruji. Thank you. Next person. Sati Lakshmi. Sati Lakshmi, please. Namaskaram, Guruji. Namaste. Let's to learn Belen. கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீடு கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீடு கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து போவான் போகின்றாரை போகாமல் காத்து போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்தருளேலோர் எம்பாவாய் ஆவாவென்றாராய்ந்தருளேலோர் எம்பாவாய் ஆவாவென்றாராய்ந்தருளேலோர் எம்பாவாய். Thank you. Let's see the meaning of this pasuram. So in this pasuram, she is waking up another lady who is very, very, delighted to have the Krishna, Krishna Sayujam or the talking about Krishna. Kotukalamudaya Pavai, Kutuhalam, she has got this Kutuhalam, that means, enthusiasm, to do this Nama Sankirtanam, think about Bhagavan, all those things. She has got this Kutuhalam. So Kotukalamudaya Pavai. So that means she's another important part of that Sangam. So she is being addressed as Kotukalamudaya Pavai. Now again, she is giving evidences. Kirvanam Vellendru Erumai Siriveedu Meivan Parandanahan. So that means Kirvanam, that means the eastern sky, Kirak means the east. The eastern sky has become white. Kirvanam Vellendru. So initially before the sun rises, you have the Arunodayam. It will be, this reddish in color, because Aruna is said to be the charioteer of Surya. He is the Aruna itself, meaning is reddish in color. So he is reddish in color, and therefore initially the red color comes. Thereafter, when the sun rises, it becomes whitish in color. So therefore the sun has already dawned, because the eastern sky has become whitish in color. Kirvanam Vellendru
And that is one evidence. Second evidence is Erumai Shirivid Meivan Parandanahan. Erumai Shirivid. Erumai means all they do not only have the cows, they also have the buffaloes, the gopas. So the buffaloes have started going around slowly. And then buffaloes, what they like is, so this is called as Shirivid Meivan. Shirivid is, one meaning of Shirivid is which is closer to their home. That is one. Other meaning of Shirivid means it is like, that is said to be a slang of this Yadavas. That is, it is the in the morning, you find this, the grass with the dew on the top of that one. That is said to be called as sirivide, and then the buffaloes are very fond of eating that, grass just got a dew drop on the top of its, this blades. So that is called as sirivide. Sirivide meivan. So they are very happy. The buffaloes are waiting for the morning dawn so that they can graze this, the sirivide. That is that, the grass. So meivan. So that means they have started grazing. Meivan parandanakan. So they have gone spread across. So that means it has already dawned, and therefore all the buffaloes have come there and they have started spreading across the entire place to graze the grass that is being grown over there. This is similar to what we saw today in the Thiruppaliyezhuchi also. All this the gopas and other things, they are letting loose this all the cattle. So like similar in the way. So the cattle, the buffaloes have started going around, started grazing. That is also another indication the day has already dawned. Mikulla Pillaigalum Povan Pogindrare Pogamal Kath. So that means all the people have started going to that, the place of where we are supposed to perform this Pratham. And therefore I stopped all of them because I wanted you to lead that. Kotukalamada, you are so enthusiastic person, so you will provide that, the kind of the enthusiasm required for all of us, the crowd, and therefore I asked them to stop. Povan Pogindrare Pogamal Kath. That means all the people, have stopped them going there, and we all come to your place. And there we have started, asking you to wake up. Pogamal Katu Unnai Kuvan. Therefore, we come and then wanted to wake you up. So I called all the people to come out, not go directly to the place, come pick you up, and therefore, since you will provide us all the kind of enthusiasm, Kodukalamudaya Pavai. Kuvan Vandanindrum Kodukalamudaya Pavai, Yerindira, please get up. So we are all going to chant. You are so fond of Krishna, and therefore we want to chant this, Mavai Pilandane Mallare Matiya. So that means Krishna's 2 episodes are being referred to here. Ma means in Tamil is Vilanga, that means animal. Why? That means Bhagavan, when Krishna Avatara, as I talked about in the previous pasuram, the Kesi, who came in the form of an horse, Bhagavan, broke open that, he put his elbow into that this mouth of that the Kesi and started increasing the elbow size, and therefore it completely broke open that his mouth, and that's how the Asura died. So Mavai Pilandane. So that means he broke open that the mouth of that animal Keshi, Mavai Pilandane, Mallare Matiya. Other episode of Krishna Avatara, when Krishna is being invited by Kamsa, when Kamsa knew that none of these Asuras who came to kill Krishna, it was like a one-way traffic, so they never came back. So he decided to bring Krishna and Balarama to Mathura, and then hatch a plan to kill both of them over there. So the first plan was, when they entered this Mathura, when they entered this hall, there was the Kolaya Pidam, that is that, this elephant. That elephant was there to charge these people and kill them. If they are not able to kill them as expected, Krishna killed that elephant Kolayapidam and marched inside, and therefore he had the second plan. Plan B was to have two, this Mushtikasura and Chanura and Mushtikasura. They were 2 wrestlers on that Kamsa's court. So both of them are great wrestlers. So they will fight with Krishna and Balarama and kill them. That was what the plan was. As expected, Mushtika was killed by Balarama and Chanura was killed by Krishna Parama. That's why you find one of the names in Vishnu as Chanura Mardana. Chanurandra Nishodhanaha. You find that Chanurandra Nishodhana. That is, he killed that Asura called Chanura. Mallar means restless. Mallare Mati. That means who killed this restless. Mallare Matiya. Devati Devan. So that means he's the Lord of the Devatas also. He's the Lord of Brahma. He's the Lord of Indra. He's Lord of everybody. All the Devatas. Devati Devane. Chandranam Sevital. So he's saying that we should go to the temple and then worship the Lord. We cannot expect Bhagavan. Of course, Bhagavan comes through, Vidhi Parapadi. He comes to, when it comes to procession, but it is our duty to go to the temple. Chandranam Sevital. And therefore we go there and then worship the Lord in the temple. Devati Devane. Then what will he do? Ha ha. When to Aran. So he's so pleased. He'll say, ha ha, aha, my bhaktas have come. I'm so pleased with them. They come are chanting my names. Aha, when to Arain them. So that means he will examine all our requests. Then will fulfill all our requests. So that is what is the broad meaning of this pasuram. The Alvar being referred to in this pasuram is Nammalvar. So Nammalvar was the person who was sitting
he never went in the story of, if you look at the history of Nammalvar, he was staying in that, this tamarind tree. He did not go to any places. All the Bhagavan, all the, this Archavatara Murtis came in his vision, and then he made this, this Mangalasasana to all these Archavatara. Similarly, Povan Poginnare Pogamal Kattu Unnai Kuvan. So that means all the devotees are come here, and then they are all calling you. That means all the avatar Archa Murtis of different temples have come, and then they are all calling you. In fact, they're asking you to do Mangala Sasanams. In fact, it's said that they came in a queue, one after the other, to receive the pasarams from Nammal. That is one indication of that. The second indication is Devati Devane Chandranam Sevittat. So that means in the Thiruvaimozhi, in the very first pasaram, he says, Uyarvara Uyarnalam Udayavan Yavan Yavan, Mayarvarum Madinalam Arulinan Yavanam, Ayarvarum Amarargal Adipati Yavanavan. So the first pasaram, Ayarvarum Amarargal Adipati. Amarargal means Deva. Adipati, that means is the Lord of the Devatas. So Devati Deva. So that is also being, is indication that this is the Alvar being referred to, and this is Nammalvar as such. So we'll proceed to the next pasaram tomorrow. Srimatye Vishnu Chittarya Manonandana Hetave Nandanandana Nandaye Godaye Nityamangalam. Sarvam Sri Krishna Arpanamastu. Thank you, Guruji. Thank you so much for your wonderful recitation of pasarams and explanation. Thank you, Rajalakshmi Guruji also. Now we can conclude the session with the prayer. Arnaji, please do the prayer, ma. Thank you so much. Shri Rama Rama Rameti Rame Rame Manorame Sahasranama Tattulyam Rama Nama Varanane Shri Rama Rama Rameti Rame Rame Manorame Sahasranama Tattulyam Rama Nama Varanane Shri Rama Rama Rameti Rame Rame Manorame Sahasranama Tattulyam Rama Nama Varanane Shri Rama Nama Varanana Om Nama Idi Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare. Thank you, Guruji. Thank you. Om Namo. Thank you. Dhanyavad. Thank you, Guruji. Thank you, devotees. Thank you all.